டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைக்கு சீந்தில் கொடி அப்படிங்கிற ஆயுர்வேத மருத்துவ மூலிகை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் தன் உடம்பை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும், இளமையாக வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பல மூலிகைகளை பற்றி நம்ம கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். அந்த வகையில் ஒரு மருந்து தான் இந்த சீந்தில் கொடி. இந்த செடியை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சீந்தில் கொடி அப்படிங்கிறது நமக்கு ஒரு கொடி வகையை சேர்ந்தது. இந்தியா முழுசும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எளிதில் வளரக்கூடியதாக. பொதுவாகவே நம்ம வெளியில் போகும்பொழுது நம்ம சாலை ஓரங்களில் ஒரு கேட்டு மேலே அது படர்ந்திருக்கலாம், அல்லது ஒரு மரத்தின் மேலே படர்ந்து தொங்கி கொண்டிருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மூலிகை தான். இதில் இலை, தண்டு, வேர் அனைத்தும் மூலிகை தன்மை உடையது. இதை ஆயுர்வேதத்தில் குடூச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதற்கு பிறகு இதோடைய தண்டை நம்ம குறுக்கு வெட்டில் வெட்டினோம்னா அது ஒரு சக்கரம் போல காணப்படும். அதனால் இதை சக்கரலதா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஒரு அமிர்தத்துக்கு இணையானது அப்படிங்கிறதுனால அமிர்தவள்ளி அப்படிங்கிற பேரும் இருக்குது. சரி, இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கலாம். இதோட சுவை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கசப்பு, துவர்ப்பு, இனிப்பு சுவையுடையதாக இருக்கும். அதற்கப்புறம் இது செரித்த பிறகு ஒரு இனிப்புத்தன்மை அடையும். ஆயுர்வேதத்தில் எந்தெந்த மருந்துகள் அல்லது மூலிகைகள் செரித்த பிறகு இனிப்புத்தன்மையை அடைகிறதோ அதை ரசாயனமாக பயன்படுத்துவார்கள். அதாவது இளமையை நிலைநிறுத்துவதற்கான மருந்தாக இதை நம்ம பயன்படுத்தலாம். இதற்கு வேறு என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்னா, இதன் இலை சர்க்கரை நோய்க்கு மிகச்சிறந்த மருந்தாக அமைகிறது. இதன் தண்டை, முற்றிய தண்டை தண்ணீரில் கரைச்சி நம்ம எடுக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு சர்க்கரை வடிவில் பொருள் வெளியேறும். இதனை சத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சீந்தில் சர்க்கரைன்னு சொல்லுவோம், குடூச்சி சத்துவம்னு சொல்லுவோம். இது காய்ச்சலுக்கான மிகச்சிறந்த மருந்தாக இருக்கு. இதற்கு நிறைய பயன்கள் இருக்கு. இது ஒரு ஆன்டிவைரல், ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. நம்ம கோவிட் காலத்தில் கொடுக்கின்ற நிலவேம்பு கஷாயம் போன்ற பல கஷாயங்களில் இது ஒரு மூலப்பொருளாகவே இருக்கு. மேலும் இது கல்லீரலில் இருக்கிற கொழுப்பை நன்றாக கரைய வைக்கும், கல்லீரலின் வேலையை சுறுசுறுப்பாகும், கல்லீரலை பாதுகாக்கும் ஒரு மருந்தாகவும் இது அமைகிறது. அப்புறம் இது உடம்புல இருக்க யூரிக் அமிலத்தை நன்றாக குறைக்கிறதுனால கவுட்டி ஆர்த்ரைட்டிஸில் ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது. ஆயுர்வேதத்தில் வலியை குறைக்கக்கூடிய கைஷோர குக்குலு அப்படிங்கிற ஒரு மருந்தில் இந்த சீந்தில் தான் முதன்மையான மருந்தாகவே இருக்குது. இப்படி எல்லா நோய்களுக்குமான மருந்துகளில் ஒரு சீந்தில் கொடி என்பது ஒரு ஆகச்சிறந்த ஒரு மூலிகையாக ஆயுர்வேதத்தில் பயன்படுத்துகிறோம். மேலும் இந்த மூலிகை செடி எல்லா இடங்கள்லையும் நன்றாக வளர்கிறது அப்படிங்கிறதுனால இந்த ட்ரக் கலெக்ஷன் அப்படிங்கிறத இந்த இடத்துல முதன்மையானதாக நம்ம பார்த்து கொள்ளணும். ஏன்னா நம்ம நாட்டில் கெமிக்கல்ஸோடைய பயன்பாடு அதிகமாயிருச்சு. ஆகவே இந்த செடி எங்கே வளர்ந்தாலும் அதோட மேலே நச்சுத்தன்மை இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்து அந்த மூலிகையை சரியாக நம்ம பார்த்து எடுத்து பதப்படுத்தி பயன்படுத்த வேண்டும். மேலும் ஒரு மூலிகை ஆகச்சிறந்தது அப்படின்னு சொன்னால் மக்கள் அதை உடனே எப்படி சாப்பிடணும், நிறையா சாப்பிடலாமா அப்படின்னு கேட்பாங்க. எந்த ஒரு மூலிகையும் மருத்துவ பயன்பாட்டிற்கும் மருத்துவரின் அறிவுரைப்படியே நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது எல்லா இடத்துலையும் வளர்றதுனால நச்சுக்கள் கலந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆகவே இது தனி மூலிகையாக அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு கூட்டு மருந்தாக இதை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம ஆயுர்வேதத்தில் கூறியுள்ள அனைத்து பலன்களும் இதில் நமக்கு அருமையாக கிடைக்கும். ஆகவே நம்ம எல்லாரும் மூலிகை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லந்தோறும் ஒரு மூலிகை வளர்க்கும் பொழுது வளமான இந்தியாவை நம்மால் உருவாக்க முடியும். இந்த சீந்திலுக்கு வயோதிகத்தை தடுக்கவும் இளமையை நிலைநிறுத்தவும் நிறைய பங்கு இருக்குங்க. மேலும் கல்லீரலை சரிப்படுத்தக்கூடிய குடூச்சியாதி கஷாயம் போன்ற மருந்தில் இது முதன்மையான மருந்தாக இருக்கு. மேலும் காய்ச்சலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஷடங்க பானியம் போன்ற மருந்துகளிலும் இது முதன்மையான மருந்தாக இருக்கு. நிலவேம்பு கஷாயம் போன்ற பல மருந்துகளில் இது கூட்டு மருந்தாக பயன்படுத்தும் பொழுது அந்த ட்ரக் சினர்ஜிசம் ஆக்டிவிட்டி மூலமாக அந்த நோய்க்கான தன்மையை பெரும்பாலும் இது குறைத்து நோயை வேகமாக வேறறுக்க செய்வதில் பெரும்பங்கு வகிக்கிறது. சரி நேயர்களே, இன்றைக்கு சீந்தில் கொடி பற்றி நம்ம தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.